யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து 100 கிராம் துவரம்பருப்பு. அத வந்து நீங்க வந்து கழுவி அத வந்து வேக வச்சுருங்க. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு ஒரு சின்ன வாழைப்பூ, 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பில, கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய். நீங்க காரம் வேணும்னா நீங்க பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்க வந்து பொடி பொடியா நீங்க வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து கட் பண்ண நேரம் இல்லாததால நான் வந்து கட்டர் ஜார்ல போட்டு நான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒண்ணா போட்டு நான் அத வந்து ஜார்லயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பருப்பு நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதில வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கங்க. முழுசாவே நீங்க பூண்டு சேர்த்துக்கங்க. இப்போ முடிஞ்ச அளவு நீங்க வந்து இந்த கட்டர்ல போடும்போது இந்த காய்கறி வந்து சிதையும். சிதையும்போது பார்த்தீங்கன்னா, அதோட தன்மை கொஞ்சம் மாறிடும் தான். அதாவது இது அதிகமான துவர்ப்பு கிடைக்கும். இதுவே நீங்க நீங்க வந்து நம்ம வெட்டி அதாவது காய்கறிகள நறுக்கி எடுக்கும்போது, அந்த தன்மை கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த துவர்ப்பு அதிகமா இருக்காது. இப்ப எனக்கு வந்து துவர்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து காய்கறி சிதைஞ்சிருச்சு. இந்த பொடி உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் நான் போடுறேன். காரம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க போதும். இது என்னன்னா, நான் எதுக்கு ரொம்ப கொஞ்சம் பொடியா பண்ணேன்னா, இது இந்த பூரி, இல்ல தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பொடியா பண்ணும்போது தொட்டுக்கிறதுக்கு நல்லாருக்கும். ஒரு சைட் டிஷ் மாரி சூப்பரா இருக்கும். நம்ம இதே கூட்டா நம்ம சாதத்துக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணா கொஞ்சம் அதுக்கு நல்லாருக்கும். நீங்க விசில் வந்து ஒரு 4 விசில் போட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வெந்துரும். ஏன்னா, அது வெந்துச்சுன்னா நம்ம ஈஸியா நமக்கு பூரி, சப்பாத்திக்கு இல்ல தொட்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். ஒரு 4 விசில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தாளிப்பு கடாய வச்சு நீங்க ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து. இது சேர்த்து இது வந்து நீங்க வந்து பொரியட்டும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கருவேப்பில, கொத்தமல்லி சேர்த்து ஒரு காஞ்ச மிளகா ஒண்ணு வந்து போட்டுக்க. ஏன்னா ஒரு வாசனைக்காக அது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு. இது சேர்த்து நீங்க கலந்த தாளிப்புக்கு ஊத்திக்கலாம். நீங்க அதுக்கு அப்புறமா இந்த துவர்ப்பா இருக்கும் ஒரு ஒரு வாழைப்பூ. அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கங்க. ஒரு 1/2 மூடி போதும். இல்ல அது கம்மியா இருந்தாலும் பரவால்ல. அது துருவி எடுத்து அதில லாஸ்ட்ல அதில போட்டு நீங்க ஒரு 2, 3 கொதி வந்தவுடனே நீங்க வந்து இறக்கிக்கலாம். துவர்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வாழைப்பூ வந்து தன்மை மாறாம இருக்கும். நம்ம வடைய சாப்பிடுறத விட, நம்ம இந்த மாரி அ கூட்டாவோ, வந்து பொரியலாவோ சாப்பிடும்போது, அந்த வாழைப்பூவோட தன்மை நமக்கு முழுசா கிடைக்குங்க. நமக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து. நம்ம ரத்தம் உற்பத்தி ஆகுறதுக்கு இந்த வாழைப்பூ தான் நமக்கு முக்கியமானது. தோற்பான இந்த வாழைப்பூ நமக்கு ரொம்ப உடலுக்கு நல்லது. அதே நம்ம அதோட தன்மையிலே நம்ம வந்து நம்ம சமையல் பண்ணணும். இந்த தேங்காய் பூ நம்ம கொட்டி அதான் ஒரு 2, 3 கொதியில நீங்க இறக்கிடுங்க. ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப கொதிச்சா அது தன்மை அது மாறிடும். அதோட சத்துக்கள் வந்து நமக்கு கம்மியாயிடும். அது இதுவும் கொஞ்சமா தள தளன்ட்டு கொதிச்சா போதும். நீங்க ஈஸியா இறக்கலாம். நீங்க இந்த தோசை, சப்பாத்தி, பூரி நீங்க எது பண்ணாலும் நீங்க சைடிஷா சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவு நீங்க வந்து காய்கறி கட்டர்ல வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா மிக்ஸியில போட்டதால அது செதஞ்சிரும். செதஞ்சதால தோற்பு அதிகமா இருக்கும். அவ்வளோதாங்க. இது சூப்பரான ஒரு வாழைப்பூ கூட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.